ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாயி சொந்தங்களுக்காக கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் மனதுகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் அநேக பெற்றோர்கள், அநேக சாயி சொந்தங்கள் நம்மிடத்தில் என்னுடைய பிள்ளை போக்கு சரியில்லை, என்னுடைய பிள்ளை அதாவது கெட்ட பழக்கங்களில் ஈடுபடுகிறான், அதை மாற்றுவது எப்படி, அவனை சரியாக எல்லோரை போலவும் நல்ல வீரனாக, நல்ல முயற்சி உள்ளவனாக, நல்ல தொழிலை செய்பவனாக, நல்ல பழக்கங்களை உடையவனாக எப்படி மாற்றுவது என்று என்னிடத்திலே அநேக சொந்தங்கள் மிகவும் வருத்தமாக, மிகவும் தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளே மாறிப்போவதாக, தன்னுடைய பையனுடைய பாதையை மாறிப்போவதாக மிகவும் வருத்தப்பட்டு சொல்லும் பொழுது நமக்கு வருத்தமாக இருக்கிறது. பாபாவிடத்திலே நான் வேண்டிக் கொண்டு அநேக அன்பர்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி அவர்களை நல்ல விதமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து அதிலே வெற்றியும் பெற்றிருக்கிறேன். அந்த பெற்ற வெற்றியை, அந்த பலன்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில அதாவது கெட்டவன் யார், நல்லவன் யார் என்று நம்மால் முடிவு செய்ய முடியாது. ஒருவனை எடை போடுவதற்கும், கெட்டவன் என்று சொல்வதற்கும், நல்லவன் என்று சொல்வதற்கும் நமக்கு வேலை இல்லை, அது தேவையில்லை, நமக்கு அதனுடைய பயனும் இல்லை. யார் ஒருவன் கெட்டவன், யார் நல்லவன், எந்த பழக்கத்தை ஒருவன் கடைபிடிக்கிறானோ அந்த பழக்கத்தினால் அவன் பாதிக்கப்படும் பொழுது, அவன் பாதிக்கப்படும் போதும், அல்லது அவன் குடும்பம் பாதிக்கப்படும் போதும், அல்லது சமுதாயம் பாதிக்கப்படும் போதும் அது கெட்ட பழக்கம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பழக்கத்தை எப்படி அவன் கைவிடுவது, அதிலிருந்து மீள்வது எப்படி? ஒரு மனிதன் எது நல்லது, தனக்கு எது இன்பத்தை தருகிறது என்று எவன் நினைக்கிறானோ அந்த இன்பத்தை நாடுவது வழக்கம். அதிலேயே அவன் மூழ்கி போய்விடுகிறான். அதுதான் அவனுக்கு பழக்கமாக ஆகிறது. ஒரு முறை செய்தால் அது செய்கை, அடுத்தடுத்து அதை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அது பழக்கமாக மாறுகிறது. அது நல்ல பழக்கம் என்று சொன்னால் நல்லவையும், கெட்ட பழக்கம் என்று சொன்னால் கெட்டவையும் விளைவிக்கிறது. அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்பொழுது ஒருவன் அடிக்கடி சிகரெட் பிடிக்கிறான், அல்லது பான்பராக் போடுகிறான், அல்லது மது பழக்கத்தில் ஈடுபடுகிறான். இப்படி இருக்கும்பொழுது அவன் கெடுவது மட்டுமல்லாமல், அவன் குடும்பம் கெடுவது மட்டுமல்லாமல் சமுதாயமே நிற்க போகிறது. அதிலிருந்து எப்படி மீள்வது? அதற்கான ஒரு மந்திரம் இருக்கிறது. அது மந்திரம் மட்டுமல்ல, மிகப்பெரிய தந்திரம். அதை நீங்கள் பாருங்கள். அந்த மந்திரத்தை நீங்கள் பார்த்து, இப்பொழுதெல்லாம் நான் வாயால் சொல்லிக் கொண்டிருந்தேன், இப்பொழுது நீங்கள் எழுத்த வழியிலே அதை பாருங்கள். அதாவது மந்திரத்தினுடைய பெயர் ஓம் விகார மனோகாச கொரூர சக்தி நாசய நாசய ஸ்வாஹா. ஓம் விகார மனோகாச குரூர சக்தி நாசய நாசய ஸ்வாஹா. ஓம் விகார மனோகாச குரூர சக்தி நாசய நாசய ஸ்வாஹா. இந்த மாதிரி இந்த பழக்கம், அதாவது நம்முடைய பழக்கமே எது பிடிக்கிறதோ எது பிடிக்கவில்லையோ என்று நான் பார்த்து, உடலோ மனமோ ஒன்றிலே ஈடுபட்டு அதனால் மனமோ பாதிக்கப்பட்டால் அது கெட்ட பழக்கமாகிறது. அது ஒரு கான்சியஸ், நம்முடைய மனம் ஒரு முறை லயித்தால் அது கான்சியஸ் மைண்ட் என்றும், அதுவே அடிக்கடி அதில் ஈடுபட்டு வந்தால் அது பழக்கமாக மாறிவிடுகிறது. அது சப்கான்சியஸ் மைண்டிலே போய் சென்று அமர்ந்து விடுகிறது. அதுதான் சப்கான்சியஸ் மைண்டு. அந்த சப்கான்சியஸ் மைண்டு நமக்கு எப்பொழுதுமே பழக்கமாக மாறிவிடுகிறது. அதுதான் நம்முடைய கெட்ட பழக்கத்திற்கு வித்திடுகிறது. இப்பொழுது பாருங்கள், இந்த மந்திரத்தை எப்படி நாம் உபயோகப்படுத்துவது, எப்படி சொல்வது, எந்த நேரத்திலே நாம் சொல்வது, அதுதான் நமக்கு தேவை. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம், நம்ம பூஜை அறையில் எல்லா
பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து விடுகிறோம். தொடர்ச்சி நல்லபடியாக வச்சிருக்கிறோம். பாபா வந்து ஒரு மனையில் போட்டு மஞ்சள் துணி போட்டு உட்கார வச்சு பாபாவை அபிஷேகம் பண்ணிடுறோம். அதில் உட்கார வைக்கிறோம். மஞ்சள் மலர்களால் அவரை அலங்கரிக்கிறோம். ஒரு தட்டு, சாதாரண தட்டு, ஒரு சில்வர் தட்டு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு தட்டு எடுத்துட்டு அதில் உதி நிறைய நிரப்புறோம். உதி நமக்கு கிடைக்கிறது நமக்கு சிரமமாக இருக்கிறது. உதி எனக்கு நிறைய கிடைக்கல. சிறுடி போயிட்டு வந்தேன், ஒரு பாக்கெட் தான் கொடுத்தாங்க. நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா ஆலயத்துக்கு வந்திருந்தேன், கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு ஒரு பாக்கெட் தான் கொடுத்தாங்க. பரவாயில்ல, இன்னொரு 4-5 பாக்கெட் நம்ம கேட்டோம்னா கொடுப்போம். ஆனால் சிறுடியில் ஒன்று தான் கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்து நம்ம பழனி பஞ்சநாதனுடைய விபூதி இருக்குது இல்லையா, அதை வந்து நிறைய வச்சுக்கோங்க. ஒரு பாக்கெட் முழுசாக எடுத்துங்க, பெரிய பாக்கெட்டு 100 கிராம் பாக்கெட்டு. அதில் ஒரு உதியை சேருங்க. அதை வந்து கலங்க, மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தட்டில் முழுசாக நிரப்பிடுங்க. அதில் வந்து ஒரு ஓம் போடுங்க. ஓம்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் விரலால் எழுதுங்க. எழுதிட்டு இந்த மந்திரத்தை, அதாவது இப்போ சொன்னமே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். ஓம் விகார மனோகாச குரூர சக்தி நாசய நாசய சுவாகா 108 தடவை அப்படி சொல்லுங்க. அதை சொல்லிட்டு அதுக்கு பிறகு 108 தடவை சொல்லிட்டு மந்திரம் ஜெபிச்சுட்டு அந்த இதை எடுத்துட்டு அந்த உதியை, அதான் உதி விபூதி வந்து உதியா மாறிச்சு. அந்த உதி தான் நம்ம விதியை மாற்ற போகுது, நல்ல பழக்கங்களை நமக்கு கொடுக்க போகுது. இப்படி நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக இதிலிருந்து நம்ம மீளக்கூடிய ஒரு சக்தியை பாபா நமக்கு தருவார். அல்லது நம்ம பாருங்க, இப்போ இந்த மனப்பயிற்சி தான், மனப்பயிற்சி சொல்லுவோம். ஆன்மீகத்தில் வந்தாலே மனப்பயிற்சி தான் ஆன்மீகமே. ஆன்மீகம் தான் மனப்பயிற்சி, மனப்பயிற்சி தான் ஆன்மீகம் ஆகும். நம்ம எப்படி உடற்பயிற்சி செஞ்சோம்னா நம்ம உடல் திடகாத்திரமா இருக்குது. நம்ம எங்கெல்லாம் நம்ம வந்து உடலை வந்து நல்ல விதமாக வச்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம வந்து உடற்பயிற்சியோட அந்த பயிற்சியாளர் நமக்கு செய்கிறார். இதை பண்ணால் தம்புஸ் பண்ணால் நம்ம கை நல்லா இருக்குது. கால் நம்ம வந்து பண்ணோம்னா கால் வீக்காக இருக்கா, காலை வந்து பண்ணுறாரு. கழுத்து வீக்காக இருக்கா, கழுத்து நம்ம நல்லா பண்ண சொல்கிறார். முதுகு வீக்காக இருக்கா, முதுகு சரி பண்ண சொல்கிறார். வயிறு வந்து நமக்கு சிக்ஸ் பேக்ஸ் பண்ணணும்னா ஒரு மாதிரி செய்ய சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து உடற்பயிற்சி. மனப்பயிற்சிக்கு நம்ம மனசு வந்து எதை நாடுது? இப்போ தனியாக நம்ம இருக்கிறோம். முதல் தவறை யார் ஒருவன் தவிர்க்கிறானோ அவர் முழு மனிதனாக மாறிவிடுவார். முதல் தவறை தனியாக இருக்கும் பொழுது, நம்ம எப்போ தனியாக போகுது, வெளியூருக்கு போகிறோம், தனியாக இருக்கிறோம், நம்ம அப்பா அம்மா கூட இல்லை, சகோதரர்கள் கூட இல்லை. அப்போ முதல் தவறை அப்போதான் தவறு செய்ய தோணும். நாம் செய்கிறது யாருமே தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மளே கெடுத்துக்கிறோம். அந்த முதல் தவறை யார் ஒருவன் தவிர்க்கிறானோ அவன் முழு மனிதனாக மாறிவிடுகிறான். அதன் பிறகு அவன் தவறு செய்வதில்லை. சரி, தவறு செஞ்சுட்டேன், அவன் என்ன பண்ணுறது, அவன் மனுஷனா மாறவே முடியாதா அப்படின்னா இந்த மந்திரம், நம்ம சொன்ன மந்திரத்தை நம்ம கடைபிடிக்கணும். பிறகு இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டோம், பரவாயில்ல, தவறு தெரியாமல் செஞ்சுட்டோம். தெரிஞ்சு செஞ்சால் கண்டிப்பாக அர்த்தம், தெரிஞ்சு செஞ்சால் நம்பிக்கையுமே மாற்றோம். ஆனால் தெரியாமல் செஞ்சுட்டோம் இல்லையா, அந்த தவறிலிருந்து நம்ம எப்படி விடுபடுறது இந்த மந்திரம். இன்னொரு மந்திரம் கூட இருக்குதுங்க, இன்னொரு பழக்கம் கூட இருக்குது. நாம வந்து கண்டிப்பாக நல்லவனா நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். பாருங்களேன், இப்போ வந்து கெட்டவனா நம்ம இத்தனை நாள் இருந்திருக்கிறோம், இத்தனை நாள் நம்ம கெட்டவன் தான், பரவாயில்ல. இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறோம். அதுக்கு பிறகு நல்லவனா நடிக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணுறோம். பாருங்களேன், நல்லவனா நடித்தாலே நமக்கு நல்லதுதான் நடக்கும். பாருங்களேன், அவன் கெட்டவனா இருந்தான்பா, நல்லவனா மாறிட்டான், தெரிஞ்சுட்டான். அவன் வந்து சம்பாரிச்சு வீட்டில் கொண்டு போய் பணத்தை தர்றான், அவன் வந்து அவன் மனைவி கிட்ட நல்ல அந்யோன்யமா இருக்கான். சகோதரர்கள்லாம் அவங்க இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து விலைக்கு வந்துட்டான். இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. பெரிய குடும்பம்பா, பாரம்பரியமான குடும்பம், நல்ல குடும்பம். அவங்க அப்பா அம்மாலாம் பெரிய வாழ்ந்தவங்க. அவன் வந்து இப்படி கெட்டு போயிருந்தான், இது பாருங்க அவனும் நல்லவனா மாறிட்டான் அப்படின்னு உன்ன சொல்லுவாங்க. இந்த நல்ல வார்த்தைகள் உன்னை வாழ்த்தும். இந்த நல்ல வார்த்தைகள் வந்து உன்னை வாழ்த்தும், கண்டிப்பாக வாழ்த்தும். வாழ்த்தி நீ நல்லவனா நடிக்கிறதுக்கே நமக்கு இந்த வாழ்த்து இருக்குதே, இதுக்கே நம்மளை வந்து இப்படி நல்லவனா வச்சிருக்கு. நம்மளை வந்து இந்த சமூகம் நம்மளை இப்படி நல்ல வாழ்த்துதே, நல்லவனா வந்து நம்மளை வந்து வாழ்த்துது, நல்லவனா மதிக்குது. ஆனால் பாருங்க, நல்லவனாவே மாறிட்டா, உண்மையிலே நல்லவனா மாறிட்டா நம்ம எப்படி வாழ்த்தோம்,
இப்படி நம்ம வந்து நல்லா வாழ்வோம். பாருங்க, நம்ம குடும்பம் நல்ல வாழ்த்தோம், நம்ம சமுதாயம் வாழ்த்தோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸு கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம், நம்ம கெட்டவங்க வேண்டாம், இனிமே அவங்களை ஒதுக்கிடுவோம், நல்லவங்களோட சேரும் அப்படின்னு நம்ம மனசு எப்ப நினைக்கிறோம், அப்ப உயர்வான விஷயத்தை ஒவ்வொன்றாக நாம் அடைந்து கொண்டே இருக்கோம். உயர்வானதெல்லாம் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கும். சாய் பாபா கண்டிப்பா அந்த நேரத்துல நம்மளை ஒரு யூட்டன் அடிக்க வச்சுப்பாங்க. யூட்டன் அடிக்க வச்சு நல்லவனா மாற்றுவார், வல்லவனா மாற்றுவார். சமுதாயத்தை வாழ வைக்கக்கூடிய இடத்திலே நாம் இருப்போம். நம்மை பிச்சை கேட்கக்கூடிய இடத்தில் நாம் இருப்போம், பிச்சை இடக்கூடிய இடத்தில் இருப்போம். மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு கிடைக்கும், நல்லவைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். இதுபோல நல்லவர்கள் எல்லாம் கிடைப்பதற்கு பாபா என்றென்றைக்கும் நம்மை அருளி செய்வார் அல்லவா? நாம் எப்பொழுதும் பாபாவோடு இருப்போம், இந்த மந்திரத்தை உபதேசிப்போம், இந்த மந்திரத்தை உபாசிப்போம், நல்லவர்களாக வல்லவர்களாக வாழ்வோம். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.